கிறிஸ்துவில் அன்பிற்குரிய இறைமக்களே, அருளும் மாட்சியும் விளங்கும் விண்ணக கோயில் திறந்து வைக்கப்பட, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வானக தூதரணி வாழ்த்தி பாட, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு என்று மண்ணில் மாந்தர் மங்களம் இசைக்க, மகிமையுடன் நம் அன்னை மரியாள் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த மீட்பு நாள் நம் பங்கிற்கு இறை அருளை அபரிவிதமாக பெற்றுத்தரும் பொன்னான நாள். ஆம், நமது பங்கின் பாதுகாவலியாம் புனித விண்ணேற்பு அன்னையின் அற்புத பராமரிப்பு, அரவணைப்பு, வழி நடத்துதலுக்கு நன்றியின் கரம் குவித்து மகிமை மிக்க 118வது ஆண்டு பிழ்விழா கொண்டாட திருப்பலியில் இணைந்திருக்கின்றோம். வரலாற்றின் மீட்பு திட்டத்தில் தன் அன்பு மகனை தாங்கும் சிறந்த பேழையாக அன்னை மரியாளை தேர்ந்து கொண்ட இறைவன் காலம் நிறைவேறிய போது தன் அன்பு மக்களை பாவத்திலிருந்தும் சாத்தானின் தீய வலையிலிருந்தும் பாதுகாத்து கரை சேர்க்கும் சிறந்த பெட்டகமாக வடிவமைத்து மகிழ்ந்தார். ஆம், அந்த அன்பு தாயின் பாதுகாப்பில் பணிக்கன்குப்பம் என்ற விளை நிலத்தில் ஊன்றப்பட்ட நம் கிறிஸ்துவ நம்பிக்கை நிறைந்த வாழ்வு ஆழ வேரூன்றி எதிர்பட்ட சவால்களில் உறுதி கொண்டு அகல விரிந்து இன்று பிறருக்கு கனிகளை கொடுத்து நிழலை கொடுத்து புதிய விதைகளை பிறப்பித்து அர்த்தமுள்ள சாட்சிய வாழ்வு இருக்கிறதென்றால் அதற்கு சாட்சி நம் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கோவில் கொண்டுள்ள விண்ணேற்பு அன்னைதான். ஆண்டுகள் பல கடந்து சென்றாலும், கால மாற்றங்கள் நம்மை புரட்டி போட்டாலும், இயற்கை சீற்றங்கள் நம்மை நிலைகுலைய செய்தாலும், துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டு வந்தாலும், ஒரே தாயின் பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து நிற்போம். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் சிறந்த பண்பை நம் மேல்வரி சட்டமாய் கொள்வோம். கிறிஸ்துவனுக்குரிய கடமையிலும் சிறந்த குடிமகனுக்குரிய பொறுப்பிலும் விண்ணை நோக்கிய பயணத்தில் முன்னேறி செல்வோம். இவ்வினிய நாளில் நமது அன்பிலும் உறவிலும் மகிழ்விலும் பங்கு கொண்டு இறை ஆசிரை நம்மவருக்கு இத்திருப்பலி வழியாக வழங்க வந்திருக்கும் புனித ஆக்னேஸ் அம்மாள் இளம் குருமட அதிபர் தந்தை அருட்திரு பி. ரொசாரியோ அவர்களையும் மண்ணின் மைந்தர்களையும் இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் ஏனைய குருக்களையும் அன்புடன் நன்றி கூறுவோம். மேலும் நம் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், ஊர் பெரியவர்கள், பெற்றோர், இளையோர், சிறியோர், குழந்தைகள் என அனைவரையும் அன்னையின் பாதுகாப்பில் ஒப்படைப்போம். குடும்பமாக ஆண்டவரை வழிபடுவோம். வரும் தலைமுறைக்கு நம் வாழ்வு இறைவனின் அற்புத வழி நடத்துதலுக்கு சிறந்த சான்றாக அமைய ஒருவர் ஒருவருக்காய் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய எளிமையான அழைத்தலை ஏற்று இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி இறையருளை நமக்கு நிறைவாக பெற்றுக் கொடுக்க நம்முடைய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய கடலூர் புனித ஆக்னேஸ் அம்மாள் இளம் குருமடத்தினுடைய அதிபர் தந்தை, நம்முடைய பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை பேரருட்தந்தை பி. ரொசாரியோ அடிகள் அவர்களையும், நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை எம்.எஸ். சேவியர் அவர்களையும், இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கு வந்திருக்கின்ற அருட்தந்தை சேவியர் இளங்கோ அவர்களையும், அருட்தந்தை ஜான் பிரிட்டோ தந்தை அவர்கள் இன்று தன்னுடைய 32வது குருத்துவ நாளை கொண்டாடுகின்றார். தந்தை வாழ்த்துகின்ற வேளையில் அவருடைய கருத்துக்களுக்காக ஜபிக்கின்றோம். அருட்தந்தையர்களை நாம் அன்போடு வரவேற்று அவருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுகின்றோம். இந்த திருவிழா திருப்பலியானது பங்கு மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொள்ள திருவுளமானே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. கதிரவனை ஆடையாக அணிந்து பிறை நிலைவை தன் பாத அணிகலனாக பூண்டு பன்னிரு விண்மீன்களை தன் முடியாக சூடியிருக்கிறார் நம் அன்னை மரியாள் என்று இன்றைய திருவழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. ஆம், ஆதாம் ஏவாளால் அருள்நிலையை இழந்த இவ்வுலகம் புதிய ஏவாளாம் அன்னை மரியாளால் மீண்டும் இவ்வுலகம் புதுமை பெற்றுள்ளது. ஒளிக்கும் இருளுக்கும், பாவத்திற்கும் முடிவில்லா வாழ்விற்கும், நீதிக்கும் அநீதிக்கும் நடந்த போரில் நன்மைத்தனம் வென்று இறைவனின் ஆட்சி இவ்வுலகில் நிலைநாட்டப்பட்டுள்ளது. இத்தகைய நிலையின் ஆட்சியில் நம்மையும் இணைந்து உயிருள்ள சாட்சிகளாய் வாழ அழைக்கும் இறைவார்த்தை வழிபாட்டில் முழுமையாக பங்கு கொள்வோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனம் 19, அதிகாரம் 12 1 முதல் 6 முடியே. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டு இருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருக்கும் ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார்.
அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியாள் விண்ணகம் எடுக்கப்பட்டார், வானக தூதரணி மகிழ்கின்றது. மரியாள் விண்ணகம் எடுக்கப்பட்டார், வானக தூதரணி மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பெறு பெற்றவர் என்றார்.
அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெறுபெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்தைப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையரத்துக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பணிக்கன் குப்பம் என்ற குடும்பத்தின் பங்கு என்ற குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற பங்கு தந்தை மரியானந்தராஜ் அவர்களுக்கும் அவருடைய அன்பில் திளைத்து வாழுகின்ற பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இன்றைய நமது பாதுகாவலியின் பெருவிழா வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பேரால் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு பெரிய நகைக்கடை. பாகிஸ்தானில் இருக்கின்ற நகைக்கடைகளில் உயர்ந்தது, சிறந்தது, பெரியது பரப்பளவிலே. அப்படிப்பட்ட நகைக்கடையிலே வைரக்கற்கள் சிறிது சிறிதாக திருடு போய்கொண்டே இருந்தன. எல்லா இடத்திலும் சிசிடிவி கேமரா இருக்கின்றது. திருடர்கள் மாட்டி விடுவார்கள். எனவே நகைக்கடை முதலாளி காவல்துறையிடம் பெட்டிஷன் கொடுக்கின்றார். அவர்களும் வந்து எதையோ செய்து பார்க்கின்றார்கள். திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னும் கூர்ந்து அவர்கள் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். சிசிடிவி கேமராவிலே கிடைத்த காட்சிகளை எல்லாம் வைத்து அவ்வாறு பார்க்கின்ற போது கடைசியாக அந்த திருடனை கண்டுபிடிக்கின்றார்கள். திருடனை கண்டுபிடித்து வியக்கின்றார்கள். அந்த திருடன் வேறு யாரும் கிடையாது, ஒரு சிற்றெரும்பு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து வைரக்கற்களை அப்படியே நகர்த்தி சென்று கொண்டே இருந்தது. அதனுடைய வலைக்கு சென்று பார்த்தபோது ஏராளமான வைரக்கற்கள் இருந்தன. இங்கே நான் சொல்ல விடைவது என்னவென்றால், திருடிய அந்த எறும்பு என்பதை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருந்தது அந்த சிசிடிவி கேமரா. அது இல்லை என்றால் கண்டுபிடித்திருக்க முடியாது. புனித வனத்து சின்னப்பர் திருவிழா நமக்கு வனத்தந்தோணியார் திருவிழா, வனத்து சின்னப்பர் திருவிழா கல்பட்டில் நடைபெறுகிறது. அங்கே செல்வோம். இந்த வனத்து சின்னப்பர் என்பவர், அவர் வாழ்ந்த இடம் பெரிய காடு. அங்கே தனிமையில் இருந்தார். வயது முதிர்ந்த நிலை வரையில் அங்கே அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். கடவுளோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருந்தார். எனவே வயதின் மூப்பின் காரணமாக அவர் அங்கே இறப்பார் கண்டிப்பாக. ஆனால் காட்டிலே இருப்பவர் எந்த சிசிடிவி கேமரா மூலம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு காட்டப்படுவார்கள்? கடவுள் செய்வார். கடவுளை சார்ந்து சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் எங்கிருந்தாலும் அவர்களை வெளிக்கொணர்ந்து காட்டுவார். எனவே தான் வனத்து சின்னப்பருக்கு தூய் ஆவியால் ஒரு ஏவுதலை கொடுத்து, நீ செல், அந்த காட்டிலே ஒரு மனிதர் கடும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவரை சந்திக்க வைக்கின்றார். அவருடைய சந்திப்பின் வழியாகத்தான் காட்டிலே இருந்த கடும் தவம் செய்த அந்த வனத்து சின்னப்பனுடைய இருப்பானது மக்களுக்கு தெரிய வருகிறது. அன்பானவர்களே, வெளிக்கொணருதல். கடவுளை சார்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீ எங்கிருந்தாலும் கடவுள் அதை வெளிக்கொணருவார். இதோ அன்னை மரியாள் கடவுளின் தாயானால் பாவமே இல்லாத நிலையிலே பாவத்தில் உழன்ற மக்களை மீட்பதற்கு பாவம் இல்லாத ஒருவரை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு சிறந்த ஒரு கருவியாக இவராகத்தான் இருக்க முடியும் என்று கடவுள் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த அந்த தாய்க்கு, அந்த மகளுக்கு கடவுள் மகத்துவமான ஒரு நிலையை கொடுக்க ஆசைப்பட்டார். அந்த மகத்துவமான நிலை கிடைத்தது. அதுதான் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த உண்மை எப்படி தெரிய வேண்டும்? சென்றவள் விண்ணகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாள். எனவே மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நமக்கு இது எப்படி தெரியும்? அதையும் வெளிப்படுத்துகின்றார் பாரம்பரிய கதை வழியாக.
அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே, இதோ உன் தாய், என்னுடைய தாயை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன், நீ பார்த்து கொள்ளும் என்று ஒப்படைக்கின்றார். அவரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்று தன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரித்திருக்கின்றார். அன்னை இறக்க வேண்டிய நேரம் வருகின்ற போது இறக்கின்றாள். இறந்த பிறகு அவருடைய அருகில் இருந்த சீடர்கள் எல்லாம் அவரை அடக்கம் செய்து விடுகின்றார்கள். மறுபடியும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது, உயிர்த்தெழுந்த சீடர்களுக்கு காட்சிப்படுத்த போது புனித தோமையார் இல்லையோ, சந்தேக தோமையார், அவர்தான் இங்கும் கதாநாயகனாக விளங்குகின்றார். அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட போது அவர் அங்கே இல்லை. எனவே அவர் செய்தி அறிந்து வந்த பிறகு, எங்கே அடக்கம் செய்தீர்கள், அந்த அன்னை மரியாளை நானும் காண வேண்டும் என்று அவர் ஆசை கொள்ளுகின்றார். எனவே தான் கண்டால்தான் நம்புவாரே இவர், எனவே அந்த கல்லறையை திறந்து காட்டலாம் என்று திறந்த போதுதான் அங்கே அன்னை மரியாளின் உடல் இல்லை. எனவே அந்த சிற்றெரும்பு திருடியதை சிசிடிவி கேமரா காட்டியது. கடவுளை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால், நீ கடும் காட்டிலே இருந்தாலும், பெரிய காட்டிலே இருந்தாலும், உள்ளடங்கிய நிலையில் இருந்தாலும் உன்னை உலகிற்கு கொண்டு வருவார் இறைவன். புனித வனத்து சின்னப்பருடைய தபவான்கானது வனத்து அந்தோணியார் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. அதே போன்று தான் அன்னை மரியாளுடைய மகத்துவமான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை, சர்வேசுனுக்கு ஏற்ற ஒரு சரியான வாழ்க்கைக்கு ஏற்ற, கடவுளை சார்ந்து வாழ்ந்த, 2ஆம் மாசத்தில் நாம் கேட்டிருப்போம், கடவுளை சார்ந்திருப்போர் அவரை போல் உயிர் தெடுவர், மகத்துவம் பெறுவர். எனவே அந்த சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால்தான் கன்னிமரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் கிடைக்கப்படுகிறது. எனவே அந்த கிடைத்த அந்த மகத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது, நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இது விசுவாச சத்தியமாக 1950 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் வழியாக இது ஒரு விசுவாச மறைவுண்மையாக அகில உலகிற்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் அன்னை மரியாள் இறந்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்று அந்த முன்னோக்கி சென்ற அவருடைய வாழ்க்கையை, அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாமும் அந்த வாழ்க்கையிலே கடைபிடித்து செல்ல வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது தாய் திருச்சபை இந்த விழாவின் வழியாக. அப்படிப்பட்ட பெரிய விழாவை கொண்டாடும் பாக்கியம் பெற்றவர்களாக பணிக்கன் குப்பத்தில் இருக்கின்ற மக்களாகிய நீங்கள், நாங்களும் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம், கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வோம், சார்ந்து வாழ்வதன் வழியாக சரியான இடத்திற்கு சென்று அடைவோம் என்ற ஒரு வாக்குறுதியை, பிரதிக்கினை இந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். சரியான வாழ்வு இதோ இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்ப்போம். இதோ ஆலயத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒருமுகமாக அன்னை மரியாளை பார்த்தவர்களாக, இங்கே முன்னோக்கி பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பேச்சு பராக்கு எதுவும் இல்லாமல். ஆனால் இதே நேரத்தில் வெளியிலே பார்க்கலாம். நான் ஒரு சில நேரத்தில் சொல்லுவேன், இந்த டிவி கேமரா இதை காட்டிக்கொண்டே இருக்கின்றது, இந்த நேரத்தில் நான் எந்த சேஷ்டையும் செய்ய முடியாது. திருப்பலி கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் ஒரு கேமரா வைத்து அப்படியே எடுத்துக்கொண்டே இருந்தால், அதை திரும்பவும் உனக்கு போட்டு காட்டப்பட்டு நீ பார்த்தால் நிறைய பேர் அவமானப்படுவோம். நான் சரியாக இல்லை, திருப்பலி நேரத்தில் நான் சரியாக இல்லை. எனவே சரியாக கொடுக்கப்பட்ட திருப்பலி என்றால் நீ பக்தியோடு கலந்து கொள்ளும் திருப்பலித்தான் சரியாக கலந்து கொள்ளும் திருப்பலி. அப்படி இல்லை என்றால் இந்த நேரம் சரியான நேரம் கிடையாது. எனவே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தையே நீ சரியாக செய்யவில்லை என்றால் வேறு எந்த நேரத்தை நீ சரியாக கொடுத்து விடுவாய்? ஒரு பங்கிற்கு நவநாள் திருப்பலிக்காக பிரசங்கத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அன்றைய திருப்பலியானது அங்கே இருக்கின்ற கல்வி நிறுவனங்களுக்கான திருப்பலியாக இருந்தது. கல்வி நிலையிலிருந்து ஏராளமான பிள்ளைகள் வந்திருந்தார்கள். கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளும் மாணவர்களும் வந்திருந்தார்கள். அந்த இளைஞர்கள் சேர்ந்தால் என்ன செய்வார்கள்? ஒரு சில இளைஞர்கள் இந்த நேரத்தில் அதையும் செய்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் தூரத்தில் இருந்து கொண்டு அந்த திருப்பலி நேரம் முழுவதும் அவர்கள் பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் செல்போனில் நோண்டிக்கொண்டும் அவர்கள் இழக்கக்கூடாத நேரத்தை இழந்து கொண்டிருந்தார்கள். திருப்பலி முடிந்தது. திருப்பலி முடிந்த பிறகு ஒரு சிலர் வந்து என்னிடம் ஆசீர்வாதம் பெற்றார்கள். நான் வழக்கமாக வைத்திருக்கின்ற அந்த சிலுவை எடுத்து அவர்கள் தலைமீது வைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருந்தேன். இந்த இளைஞர்களும் வந்தார்கள். அவர்களும் வந்து, சாமி ஆசீர்வாதம் கொடுங்க. உங்களுக்கு எதுக்குப்பா ஆசீர்வாதம்? சிறந்த ஆசீர்வாதமான திருப்பலியை வேண்டாம் என்று இருந்தீர்கள். சிறந்த ஆசீர்வாதமான உயர்ந்த ஆசீர்வாதமான திருப்பலியை வேண்டாம் என்று இருந்தீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலுவையை வைத்து ஆசீர்வாதம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரியாக செலுத்தப்படும் நேரமாக ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். அந்த சரியாக செலுத்தினால் எல்லாம் சரியாகவே இருக்கும். அன்னை மரியாள் சரியாக வாழ்ந்தவள். அவளுடைய பிறப்பிலிருந்து சுவைக்கின் அன்னமாளிடமிருந்து பிறந்த அந்த நேரத்திலிருந்து பாவம் இல்லாமல் அவள் வாழ்ந்தாள். இயேசுவை பெற்றெடுத்த போதும் பெறுவதற்கு முன்னும் பெற்ற பிறகும் அவர் கன்னிமை குன்றாமல் இருந்தாள். பாவம் இல்லாதவளாக இருந்தாள். சரியாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. காரணம், இதோ ஆண்டவருடைய அடிமை. அந்த மங்கள வார்த்தை சொன்ன நேரத்தில் மட்டும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அவள் சொல்லவில்லை. மாறாக பிறந்தது முதல் கருவில் உருவான நேரத்திலிருந்தே கடவுளால் அந்த தனிப்பட்ட வரம் கொடுத்து இதோ ஆண்டவருடைய அடிமை.
சரியானது எதுவோ நான் செய்வதற்கு சரிசமமான எனக்கு வரங்களை கொடுத்தள்ளும் என்று அவள் வாழ்ந்தாள். அந்த வாழ்ந்த காரணத்தினால்தான் அவள் உயர்ந்தாள். நமது வாழ்க்கையில் இந்த சரியான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக, சரியான நாளாக ஒவ்வொரு நாளையும் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கொடுக்கும் அந்த 24 மணி நேரத்திலே எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சரியான காரியங்களை சரியான நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றோமா? சரியாக செய்து கொண்டிருந்தால் சர்வேஸ்வரன் நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பார். ஒரு வாலிப பெண், அழகான பெண், ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்றாள். தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியானது மாலை நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு சென்று விட்டாள். சென்ற பிறகு நேரத்தோடு முடிந்துவிடும், எனவே தனியாக வந்துவிடலாம் என்று எண்ணித்தான் சென்றாள். ஆனால் அந்த நிகழ்வானது நேரம் எடுத்து சரியாக 10:10 ஆகிவிட்டது. முடிவதற்கு பயம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அதற்கு பிறகு அவள் தனியாக வீடு வர வேண்டுமானால் அவள் கடந்து வர வேண்டிய ஒரு நீண்ட ஒரு 2 டனல் போல் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. எவ்வாறு கடப்பேன்? இந்த இருட்டு நேரத்திலே நான் எவ்வாறு கடப்பேன்? துணையாக யாரையும் அழைத்து வரவில்லையே என்ற பயத்தோடு வருகின்றாள். அவள் பயந்தது போன்றவே அங்கே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கின்றான். தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அவருடைய எண்ணம் எதுவென்று கண்டியாக இவளுக்கு தெரிகிறது. தனியாக செல்லுகின்ற அவள் எது வேண்டுமானாலும் செய்து விடுவாள். எனவே இந்த சரியாக செய்த ஒரு காரியம் அவளை காத்தது. குடும்பத்தில் எப்போதும் குடும்ப ஜெபம் சொல்லுவார்கள். குடும்பத்திலே துன்பம் வரும் நேரத்தில் கடவுளை நோக்கி, புனிதர்களை நோக்கி ஜெபிக்க வேண்டும், அன்னை மரியாளை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை குடும்பத்தில் உருவாக்கி இருந்தார்கள். சரியான செயலை சரியான குடும்பம் செய்து கொண்டிருந்தது. எனவே அது அவளுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எனவே இந்த நேரத்தில் நான் கடவுளை அழைக்க வேண்டும், கன்னி மரியாளை அழைக்க வேண்டும், சகல புனிதர்களை அழைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே வருகின்றாள். வந்துவிட்டாள். அடுத்த நாள் காலையிலே டிவியிலே செய்தியை பார்க்கின்றாள். அவள் வந்த அதே பாதையிலே இவள் கடந்து வந்த பிறகு ஏறக்குறைய ஒரு 20 நிமிடம் படித்து இவளை போன்று இன்னொரு பெண்மணி வந்திருக்கின்றாள். அவள் சீரழிக்கப்பட்டு அவளிடமிருந்து எல்லா பொருளையும் கொள்ளையிடப்பட்டதாக அந்த வாலிபன் செய்ததாக டிவியிலே செய்தி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவள் கொஞ்சம் லேட்டாக எழுந்துதான் பார்க்கின்றாள். அந்த கடைசியாக சொல்லப்படுகிறது, அவ்வாறு திருடிய அந்த திருடன் கிடைத்து விட்டான், பிடிபட்டு விட்டான், அவன் இப்போது காவல் நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவளுக்கு ஒரு பேரும் ஆர்வம், அவனை கண்டிப்பாக சென்று சந்திக்க வேண்டும், எவ்வாறு இவர் நடந்தது என்று அவனை சென்று பார்க்கின்றாள். ஏன்பா, அதே பாதை வழியாகத்தான் நான் வந்தேன், என்னை நீ ஒன்றும் செய்யவில்லை, தனியாகத்தான் நான் வந்தேன். எனக்கு பிறகு அவள் தனியாக வந்தபோது அவளை மட்டும் சீரடித்து கொள்ளையிட்டு கொலை செய்து விட்டாயே, ஏன் எதற்கு என்று கேட்டபோது தான் அவன் சொல்லுகின்றான், பாப்பா நீ தனியாக வரவில்லை, நீ தனியாக வரவில்லை, உன்னை சுற்றி ஏராளமான கூட்டம் வந்தது. வெண்ணாடை அணிந்தவராக ஒரு ஆளும் வெண்ணாடை அணிந்தவராக ஒரு பெண்ணும் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பலரும் வந்து கொண்டிருந்தார்கள். எனவே இவள் தனியாக வரவில்லை, கூட்டத்தோடு வருகின்றாள். இவளை ஏதாவது செய்தால் நான் மாட்டிக்கொள்வேன் என்று தான் உன்னை விட்டுவிட்டேன். உனக்கு பிறகு வந்த அவள் தனியாக வந்தாள், எனவே நான் அவளை கொள்ளையடித்தேன், கொலை செய்தேன், சீரடித்தேன், எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொல்லுகின்றார். என்னோடு யார் வந்தார்கள்? அவள் அழைத்தாளே, ஆண்டவே இயேசுவே வாரும், அன்னை மரியாளே வாரும், சகல புனிதர்களே வாருங்கள், என்னோடு வாருங்கள், என்னோடு பயணியுங்கள், எனக்கு பாதுகாவலாக இருங்கள் என்று ஜெபித்து கொண்டே வந்தாள். அந்த கூட்டம் தான் அங்கே இருந்து அவளை பாதுகாத்தது. எனவே சரியான காரியத்தை குடும்பத்தில் செய்து கொண்டிருந்தால் அந்த சரியான பழக்க வழக்கங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்ற போது எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு துணை இருக்கும் என்பார்ந்தவர்களை. சரியான காரியத்தை செய்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? இறைவன் என்ற அந்த கேள்வியைத்தான் நாம் கேட்கின்றார். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே நான் இப்போது ஒரு பாடலை பாடப்போகின்றேன். அந்த பாடல் இந்த நேரத்திற்கு